பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இளவாலை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பெரிய விளான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்தும் முரண்பாடு நிலவி வந்துள்ளது. நேற்று முன்தினம் சனிக்கிழமை குறித்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தமது கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. கைத்துப்பாக்கியை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்று வாக்குமூலம் அளிக்க ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்நிலையில் அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றனர். அதேவேளை குறித்த சம்பவத்தில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தம்மை அச்சுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் பெண்ணொருவர் நேற்று கைதாகியிருக்கிறார். அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்போது குறித்த பெண் ஒரு வயது குழந்தைக்கு தாய் எனவும் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய தேவை உள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு சுட்டிய காட்டிய போது குழந்தையை தாயுடன் இருக்க நீதிமன்றம் அனுமதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பிக்குகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமானவர்கள் என்றும் அதற்கமைய பலவீனமானவர்களுக்கு ஒரு சட்டமும் பலமானவர்களுக்கு ஒரு சட்டமும் நடைமுறைப்படுத்த மாட்டாது என்றும் கூறியிருக்கிறார். இச்சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டதாக குறிப்பிட்ட அமைச்சர் இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்ப்பதாகவும் மேலும் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போதை மாத்திரைகளுடன் மருந்து விற்பனை பிரதிநிதிகள் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. குருநகர் பகுதியில் போதைப் பொருள் மாத்திரை விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 6 இளைஞர்களை கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரிடமும் 60 போதை மாத்திரைகள் போலீசார் மீட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர். விசாரணைகளில் 2 இளைஞர்கள் மருந்து விற்பனை பிரதிநிதிகள் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர்.